விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது. திருமணம் என்னதுங்க? கனம் உள்ளது. ஹல்லேலூயா, ஆமென். அடுத்த வார்த்தை, விவாக மஞ்சம் அசுசிப்படாததுமாய் இருப்பதாக. ஒரு கல்யாணத்துல பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாங்க. அப்பதான் எனக்கு இந்த வசனத்தினுடைய ஆழங்கள் புரிந்தது. சொன்னாங்க, ஆமென், அது இங்கிலீஷ்ல சொன்னாங்க, மேரேஜ் பெட் ஷுட் பி பியோர். அப்படின்னா என்னுடைய படுக்கை என்னுடைய கணவனோடு மட்டும்தான் இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா. ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன். வேற யாரோட பழகுனீங்கனாலே பைபிள் சொல்லுது, நீ பார்த்தாலே நீ விபச்சாரம் பண்ணிட்டேன்றார் ஆண்டவர். ஆமேன். பழைய ஏற்பாட்டிலையாவது சட்டம் அப்படி, புதிய ஏற்பாட்டில் நீ பார்க்கும் போதே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்றுன்னு வேதம் சொல்லுகிறது. ஆமேன். அப்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமேன். வசனம் சொல்லுகிறது, வேசிக்கள்ளரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். நியாய தீர்ப்புல, ஆமேன், திருமணத்துக்கு அப்புறம் தவறு பண்ணனோம்னா, கணவனை தவிர வேறு யாரையாவது தவறான உறவுகள்ல நேசிச்சோன்னா, ஆமேன், கண்டிப்பா பைபிள் சொல்லுது தேவன் நியாயம் தீர்ப்பார். ஹல்லேலூயா. சத்தியத்தை சத்தியமா சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. ஹல்லேலூயா, ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஒரு நல்ல ஒரு ஸ்டூடெண்ட் பாருங்க, பர்வீன் சுல்தானா அவங்கள ஏன் அடிக்கடி சொல்றேன்னா, அந்த அம்மா சொல்லுவாங்க, அவங்களுடைய கல்வி அந்த அந்த என்ன சொல்றது, அவங்களுடைய டீச்சர் ஆகி ப்ரொஃபஸர், அவங்களுடைய அனுபவத்துல ஒரு குழந்தை கூட அவங்க சரித்திரத்துல ஃபெயில் ஆனது இல்லையா. ஒரு குழந்தை கூட ஃபெயிலே ஆனது இல்லையா. அப்படி சொல்லி கொடுப்பாங்களாம். ஆமேன். அந்த மாதிரி ஒருத்தர் கூட நரகத்துக்கு போக கூடாது. அதுதான் இந்த சபையினுடைய நோக்கம். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஒருத்தர் கூட கெட்டு போயிடக்கூடாது, பரிசுத்தம் இல்லாம போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. கிருபைகளை இழந்து போயிடக்கூடாது. அதுக்காக தான் சத்தியங்களை சொல்லி கொடுக்கிறோம். ஆமேன். சகோதர சிநேகம் நிலைக்க கடவுதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இத்தனை விஷயத்தை எழுதியிருக்காருன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இதெல்லாம் வாழ்க்கைக்குண்டான காரியம். ஆமேன். விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது. விவாக மஞ்சம் அசுசிப்படக்கூடாது. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து, பண ஆசை இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்க வீட்டுக்கு பணம் நிறைய வரும். ஆமேன். நிஜமா சொல்றேன். பணத்து மேல ஒரு ஆசை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் அத்தனை தேவைகளையும் சந்தித்து உங்களை நடத்துவாருங்க. ஹல்லேலூயா, ஆமேன். பணம் 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 போகாதீங்க. ஆமேன். கர்த்தர் உங்களை நடத்துவார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. தேவன் எதையும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. அப்ப பண ஆசை இல்லாதவர்களாய் உங்களுக்கு இருக்கிறது போதும் என்று எண்ணுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமேன். கர்த்தர் சொல்றாரு, பணத்துக்காக நீ கவலைப்படாத, அந்த தேவை வரும்போது நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். இது பாஸ்டருக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. பணத்துக்காக நீ கஷ்டமே படாத, அதுக்காக நீ கவலைப்படாத. நான் உன்னை விட்டு விலகுனாதானே உனக்கு பண கஷ்டம் வரும். நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். உனக்கு தேவையானதை நான் கொடுப்பேன். ஹல்லேலூயா.